வெல்கம் டு ஐஸ்வர்யா அகாடமி. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எஸ்எஸ்சியில் பர்சன்டேஜ் டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா, ப்ரிலிம்ஸ் லெவல் கொஷின்ஸ் தான். இதெல்லாம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு வில்லேஜில் எலெக்ஷன் நடக்குதான், 3 கேண்டிடேட்ஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதில் 80% ஓட்டு வந்து கேஸ்ட் தேர் ஓட்டு. கேஸ்ட் தேர் ஓட்டு அப்படின்னா அங்கே விழுந்த ஓட்டுகளோட டோட்டல் அப்படின்னா 80% ஓட்டு தான் அங்கே ஓட்டு விழுந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவுட் ஆஃப் 3% ஓட்டு வர் டிக்ளேர்டு இன்வாலிட். அதில் இன்வாலிட் வந்து 3% சொல்லியிருக்காங்க. வின்னிங் கேண்டிடேட் எவ்வளோ அப்படின்னா 42,680 ரூபாய் வின்னிங் கேண்டிடேட், விச் வேர் த 55% டோட்டல் வேலிட் ஓட்டு. அப்போ டோட்டல் வேலிட் ஓட்டுல 55% என்னவா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, வின்னிங் கேண்டிடேட்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த வின்னிங் கேண்டிடேட் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 42,680 கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அடுத்தது என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் வேலிட் ஓட் ரிசீவ்டு பை த கேண்டிடேட் ஹூ ஸ்டுட் தேர்ட். அதாவது வின் பண்ணவங்க எவ்வளவு ஓட்டு பெற்றிருப்பாங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, given the received 10% the total valid vote. அப்ப டோட்டல் வேலிட் ஓட்ல இருந்து 10% தான் வின் பண்ணவங்களுக்கு கிடைச்ச ஓட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதுல இருந்து நம்ம டோட்டல் ஓட்டு என்னன்னு கண்டுபிடிச்சா மட்டும்தான் 10% என்னங்கிறத கண்டுபிடிக்க முடியும் இல்லையா. அப்ப டோட்டல் ஓட்டுங்கும் போது இந்த 55% என்னென்ன வந்துச்சுன்னா 42,680 டிவைடட் பை 55 into 100 போடலாமா. ஓகேவா, அப்ப இதை கேன்சல் பண்ணோம்னா 5ல பண்ணோம்னா 11 டைம்ஸ்னு வரும். இது 8 டைம்ஸ், அது அடுத்தது 5 அண்ட் இது 3 டைம்ஸ் அண்ட் 15, அடுத்தது வந்து 3 6 டைம்ஸ்னு கிடைக்கும். அகைன் 11ஆல கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இது 7 டைம்ஸ்னு கிடைக்கும். அடுத்தது 7 டைம்ஸ் அண்ட் 6ன்னு இருக்கும். ஓகேவா, அப்ப இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா 7 7 6 0 0ன்னு இருக்கும். இதுதான் என்னது அப்படின்னா டோட்டல் ஓட்ஸ். ஓகேவா, டோட்டல் ஓட்டுல அவங்களுக்கு வின் பண்ணனவங்க எவ்வளவு ஓட் பெற்றிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, 10%. அப்ப இந்த டோட்டல் ஓட்ல 10%ங்கிறது என்ன, 7,760 அப்படிங்கிறது தான் அந்த வின் பண்ணவங்களோட ஓட். ஓகேவா, 7,600 இதுதான் இதோட ஆன்சர். ஓகே, இந்த சம்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா 37% ஓட்ல என்ன சொல்லிருக்காங்க, லாசஸ் பை டிஃபரன்ஸ். லாசஸ் பை டிஃபரன்ஸ் அப்படின்னா எப்படி எடுத்திருக்காங்கன்னா 100%ங்கிறது தான் ஓட், அதாவது வில்லேஜ்ல நடந்தது. அதுல 37%ங்கிறது லாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அப்ப 37% லாஸ் அப்படின்னா ரிமைனிங் இருக்கிறது எவ்வளவு, 63%. அப்ப அந்த 63%க்கும் இதுக்குமான டிஃபரன்ஸ் தான் இங்க என்ன கொடுத்திருக்காங்க, 5,20,000 கொடுத்திருக்காங்க. அப்ப அந்த 5,20,000 எத்தனை பர்சன்டேஜ், இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் எவ்வளவு, 26%. அந்த 26% தான் 5,20,000 அப்படின்னா நம்மளுக்கு என்ன தேவை, அங்க கேட்கறது டோட்டல் ஓட்ஸ் தான் கேட்கறாங்க. அப்ப டோட்டல் ஓட்ஸ் வேணும் அப்படின்னா இதை வந்து என்ன பண்ணிக்கலாம், 26ஆல டிவைட் பண்ணோம்னா 100ஆல மல்டிபிள் பண்ணோம்னா நம்மளுக்கு 100% என்னங்கிறது கிடைச்சிருமா. அப்ப 100%னா இதையும் கேன்சல் பண்ணோம்னா 2 டைம்ஸ் கிடைக்குமா. அப்ப இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணோம்னா 20 lakhs வருமா. அப்ப 20 lakhs தான் இதோட ஆன்சர். இந்த சம்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா A and B ரெண்டு கேண்டிடேட்டுக்கு என்ன பண்றாங்க, எலெக்ஷன் நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஏங்கிறவங்க கிடைச்ச ஓட்டு 40%, Bங்கிறவங்களுக்கு கிடைச்சது 50% ஓட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அடுத்தது 10% ஓட் வேர் டிட் நாட் vote anyone. அதாவது இவங்க ரெண்டு பேர்லயும் 10% ஓட்டுங்கிறது என்னவா இருக்கு, ஃபவுண்ட், அதாவது அது செல்லாத ஓட்டு அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதே மாதிரி 10% ஓட் வந்து இன்வாலிட்னு சொல்லிருக்காங்க. அப்ப இவங்க ரெண்டு பேருக்குமே 10% என்னது, லாஸா, ரெண்டு பேருக்குமே செல்லாத ஓட்டு. சோ இதை எப்படி எடுத்துக்கலாம், பர்சன்டேஜா கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 4 இங்க 5ன்ற ரேஷியோவா இருக்குமா. தென் இன்னொன்னு என்ன சொல்லிருக்காங்கன்னா அதுக்கப்புறம் இன்வாலிட் ஓட்டு போத் ரெண்டு பேருக்குமே என்ன ரேஷியோவா இருக்கு, 1ன்ற ரேஷியோ தானே. அதை தானே இங்க சொல்லியிருக்காங்க, 1 இருக்காங்க. ஓகேவா, B got 1000 votes more than the A. அப்ப ஏவை கம்பேர் பண்ணும்போது Bங்கிறவங்க 1000 votes அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த ரேஷியோவை பார்க்கும்போதே நம்மளுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதா. அப்ப 4ஆ இருந்து 5ஆமா இருக்கு. ஏவை கம்பேர் பண்ணும்போது Bங்கிறவங்க அதிகமா இருக்காங்க. அது எவ்வளவு அதிகமா இருக்கு, இந்த 1 பார்ட் தானே அதிகமா இருக்கு. அப்ப 1 பார்ட்ங்கிறது 1000 அப்படின்னா இங்க எவ்வளவு இருக்கு, 10 பார்ட் தானே. இதோட டிஃபரன்ஸ்ங்கும் போது 10 பார்ட் தானே, இல்ல 10% எடுத்துக்கலாமா. அப்ப 1000ங்கிறது 1 பார்ட் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தேவை, பர்சன்டேஜ்ங்கிறது ஒரிஜினலா இருக்கிற 10%னா என்னவா இருக்கும், இன்னும் ஒரு 0 ஆட் ஆகுமா. அப்ப 10ங்கிறது இதோட ஆன்சர்
என்னது 10,000. இதுதான் இதோட ஆன்சர். ஓகே இந்த சம்ல என்ன கேக்குறாங்க அப்படின்னா 80% ஆஃப் an எக்ஸாம், அதாவது ஒரு எக்ஸாம் எவ்வளவு அவங்க ஸ்கோர் பண்ணிருக்காங்க அப்படின்னா 80% மார்க் ஸ்கோர் பண்ணிருக்காங்களாம். அவங்களுக்கு தியரி பார்ட் அப்படிங்கறதே மொத்தமா எவ்வளவுதான் இருக்கான் 480ங்கிறது தான் தியரி பார்ட். அப்ப அவங்க எழுதுனதே என்னது 80% தான் எழுதியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது என்ன கேக்குறாங்கன்னா 20% அவங்க என்ன சொல்லிட்டாங்க டோட்டல் மார்க்ல இருந்து ப்ராஜெக்ட். அப்ப ப்ராஜெக்ட்டுக்கு 20% சொல்லிருக்காங்க. அப்ப 100ல 20% ப்ராஜெக்ட், 80% தியரி. அப்ப அந்த 80% தான் என்னன்னு சொல்லிருக்காங்க 48 கொடுத்திருக்காங்களா? அப்ப 80% தான் 48, அதாவது 480 rupeesனா இத வச்சு நம்ம என்ன பண்ணலாம் 100%. ஆனா நம்மளுக்கு क्वेश्चन என்ன கேக்குறாங்க டோட்டல் மார்க் தான் கேக்குறாங்க. ஓகேவா? அப்ப டோட்டல் மார்க் இத வச்சு 100% என்னன்னு கண்டுபிடிச்சிடலாமா? அப்ப இது எப்படி எழுதலாம் 48 divided by 80 into 100 பண்ணோம் அப்படின்னா 100% என்னங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிரும் இல்லையா? அப்ப இத 4ஆல பண்ணோம்னா 8 2 times and 1 2 கிடைக்கும். அகைன் இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 6 0 0 and 0. அப்ப 600 தான் இதோட ஆன்சர். ஓகே, அப்ப 600க்கு தான் என்ன பண்ணிருப்பாங்க எக்ஸாம் எழுதிருப்பாங்க. இந்த சம்ல என்னன்னா the price car is decreased by 15% and 25% 2 successive year respectively. அதாவது 2 successive discount கொடுக்குறாங்க, அதாவது டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. என்ன கேக்குறாங்க percentage of the price car decrease after 2 years. அப்ப 2 வருஷத்துக்கு அப்புறம் டிக்ரீஸ் ஆனதோட டிஃபரன்ஸ் என்னங்கிறது தான் கேக்குறாங்க. அப்ப இது என்னன்னு எடுத்துக்கலாம், நம்மளுக்கு ஒரிஜினல் என்னன்னு தெரியாது 100ன்னு எடுத்துக்கிறோம். அதுல இருந்து 15% என்ன பண்றாங்க டிக்ரீஸ் பண்றாங்க. அப்ப மைனஸ் ஆயிருக்குது இல்லையா? டிக்ரீஸ் சக்சசிவ் டிக்ரீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 15% 100ல 15%னா 15 rupees மைனஸ் ஆகும். அப்ப எவ்வளவு இருக்கும் 85ன்னு இருக்குமா? அப்ப 85 rupees. இங்க 15% என்னன்னு சொல்லிருக்காங்க டிக்ரீஸ்னு சொல்லிருக்காங்க. அடுத்தது என்ன பண்ணுவோம் 15% ஓட வேல்யூ 15 தான். ஓகே, அடுத்தது என்ன சொல்லிருக்காங்க 20% டிஸ்கவுண்ட் டிக்ரீஸ்னு சொல்லிருக்காங்க. அப்ப 20% இதுல இருந்து எவ்வளவுங்கிறத கண்டுபிடிக்கணும். இதுல 20% அப்படின்னா என்ன கிடைக்கும் 10 17 கிடைக்குமா? 8 17. அப்ப 17ங்கிறது தான் இதுல டிக்ரீஸ் ஆகுறது. அப்ப 17 மைனஸ் பண்ணணும் அப்படின்னா 20% எவ்வளவா இருக்கும்? அப்ப 85ல 17 மைனஸ் பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு இருக்கும் 68ன்னு இருக்குமா? 68 இருக்குமா? அப்ப ரிமைனிங் இருக்கிறது 68. எல்லா டிக்ரீஸும் பண்ணன பிறகு ரிமைனிங் நம்மளுக்கு இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா 68 தான் கேக்குறாங்க. அவங்க என்ன கேக்குறாங்க 2 வருஷமும் என்ன பண்றது டிக்ரீஸ் பண்ண பிறகு அதோட டிஃபரன்ஸ் தான் என்ன கேக்குறாங்க. 100 ரூபாவா இருந்தது என்னவா மாறி இருக்கு 68 ரூபாவா மாறி இருக்கு. அப்ப இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் என்னது 32. அப்ப 32% தான் இதோட ஆன்சர். ஓகே, இந்த சமயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு பர்சன் ஸ்பெண்ட் பண்ற அமௌண்ட் எவ்வளவு இருக்கும்னா மந்த்லி இன்கம்ல 70% அமௌண்ட் என்ன பண்ணிருக்காங்க ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவு சேவ் பண்றாங்க அப்படின்னா 4,989 rupees என்ன பண்றாங்க சேவ் பண்றதா சொல்லியிருக்காங்க. அப்ப 70% அமௌண்ட்டை மந்த்லி இன்கம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்னா ரிமைனிங் இருக்க 30% தானே சேவ் பண்ணிருப்பாங்க. அப்ப அந்த 30% இது அப்படின்னா இதை வச்சு 100% கண்டுபிடிச்சிடலாமா? ஆனா இவங்க என்ன கேட்கறாங்க ஹிஸ் மந்த்லி எக்ஸ்பான்ஸ் ஆர் எக்ஸ்பான்ஸ் அப்படிங்கிறது என்னது செலவா ஸ்பெண்ட் பண்ணனது தானே. அப்ப செலவுங்கிறது அந்த 70% என்னங்கிறது தான் நம்மள கொஸ்டினா கேட்கறாங்க. ஓகேவா? அப்ப 30%க்கு இது ஈக்குவல் அப்படின்னா 4,989 into 100%. 100 கண்டு மல்டிபிள் பண்ணோம்னா மொத்தம் எவ்வளவு இன்கம் கண்டுபிடிச்சிடலாமா? அப்ப டோட்டல் இன்கம்ங்கும் போது இந்த 0 கட் ஆயிடுச்சுன்னா அப்படிங்கும் போது இங்க 1 and 6 இங்க 6 3 3. ஓகே, அப்ப 6000 அதாவது 1663 இங்க ஒரு 0 இருக்கு. அப்ப 0. ஓகேவா? அப்ப 100%ங்கிறது இந்த அமௌண்ட் அப்படின்னா அவங்க என்ன கேக்குறாங்க எக்ஸ்பான்ஸ் எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்கன்னு கேக்குறாங்க. எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க மீதி இருக்க செலவு 70%. அப்ப இதுல 70% என்னன்னு கண்டுபிடிச்சோம்னா அந்த எக்ஸ்பான்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருமா? இந்த 0க்கு இந்த 0 கட் ஆயிடுமா? அப்ப இதெல்லாம் மல்டிபிள் பண்ணோம்னா 1 1 6 4 1 கிடைக்கும். அப்ப இதுதான் அவங்க எக்ஸ்பான்சிவா இருக்கிற அமௌண்ட். ஓகேவா? அப்ப இது எங்க ஆப்ஷன்ல இருக்கு ஆப்ஷன் சி தான் இதோட ஆன்சர். ஓகே, இந்த சம்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா the price of your petrol increased 10%. அதாவது ஒரிஜினலா இருக்கிற அமௌண்ட்டை விட 10% என்னவாகுது அதோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஓகே, ஒரு ஃபேமிலில ஒரு மாசத்துக்கு யூஸ் பண்ற பெட்ரோலோட அளவு எவ்வளவு அப்படின்னா 20 லிட்டர்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஒரிஜினலா அந்த பெட்ரோலோட ரேட் எவ்வளவு அப்படின்னா பர் லிட்டருக்கு 100 rupees சொல்லியிருக்காங்க. 1 லிட்டர் என்னன்னு சொல்லியிருக்காங்க
100 rupeesன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அவங்க எவ்வளவு பெட்ரோல் வாங்குவாங்க 1 மந்த்துக்கு? 20 liters வாங்குறாங்கன்னு சொல்லிருக்காங்க. ஆனா என்ன பண்ணிருக்காங்க, ஆக்சுவலா அவங்க வாங்குற விலை எப்பயுமே 100 ரூபாய்க்கு தான் வாங்குவாங்க. ஆனா இப்ப என்னவாயிடுச்சு, அதுல பிரைஸ் 10% அதிகமாகி இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப 10% அதிகமா இருக்குதுன்னா இங்க எவ்வளவு இருக்கும்? 110 இருக்குமா? 110 எடுத்துக்கலாமா? 10% அதிகமா ஆகுதுன்னா 100 ரூபாயில இருந்து 10 ரூபாய் அதிகமா இருக்கு. 110 எவ்வளவு வாங்குறாங்க அவங்க? 20 லிட்டர் வாங்குறாங்களா? எப்பயும் போல 20 லிட்டர் வாங்குறாங்களா? அப்ப எவ்வளவு இருக்கும் உங்களுக்கு? அப்ப மொத்தமா இப்ப எவ்வளவு ருபீஸா மாறி இருக்கும்? 20 அப்படிங்கிற லிட்டர் இருக்குமா? ஓகே, ஒரு மாசத்துக்கு அப்ப அவங்க வாங்க வேண்டிய அளவு எவ்வளவா இருக்கும்? எவ்வளவு ருபீஸா இருக்கும்? 2200 ருபீஸா இருக்கும். ஓகேவா? இது வந்து இப்ப 10% அதிகமானது. ஆனா அவங்க என்ன கேக்குறாங்க, அடிஷனல் ஆனுவல் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார் த ஃபேமிலி டியூ டு த பிரைஸ் ஹைக். அப்ப ஹைக் ஆனது மட்டும் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப அதிகமானது மட்டும் அப்படிங்கும் போது நம்மளுக்கு இந்த 10% அதிகமா இருக்குல்ல, அதோடது மட்டும் ஆனுவலா எவ்வளவு செலவு அதிகமா ஆகும்னு கேட்டிருக்காங்க. அப்ப ஒரிஜினலா அவங்க வாங்கும் போது எவ்வளவா இருக்கும்? 200 ரூபாவா இருக்குமா? அப்ப 2000 இருக்கும். இங்க என்னவா மாறி இருக்கு? 200. 100 ரூபான்னு இருந்ததுன்னா 20 லிட்டர் வாங்கினாங்க அப்படின்னா இங்க எவ்வளவா இருக்கும்? 2000 இருக்குமா? அப்ப 2000 இருந்தது, இங்க என்னவா மாறி இருக்கு? 2200 மாறி இருக்கா? அப்ப 200ங்கிறது தானே ஹைக் ஆனது, இந்த 10% இல்லையா? இந்த 10%ங்கிறது 200 ரூபாய் தான் என்னவாயிருக்கு? அதிகமாகிருக்கு. அந்த 200 ரூபாய்ங்கிறது என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. 1 மந்த்துக்கு தான் 200 ரூபாய். அவங்க என்ன கேக்குறாங்க, ஆனுவலி தான் கேக்குறாங்க. ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு செலவாகும்னு கேக்குறாங்க. அப்ப 1 இயருக்கு நான் என்ன பண்ணுவோம்? 12 மல்டிபிள் பண்ணுவோமா? அப்ப மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 2400 கிடைக்குமா? அப்ப 2400 தான் அவங்களுக்கு ஹைக் ஆகிறது, அதிகமா ஆகிற அமௌண்ட்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 2400 தான் இதோட ஆன்சர். ஓகே, இந்த சம்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது ஒரு மேக்சிமம் மார்க் கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து ஒவ்வொரு பர்சனும் எவ்வளவு மார்க் கம்மியா இருக்கு, அதிகமா இருக்கு, இந்த கான்செப்டா பார்க்கும்போது இன்க்ரீஸ் டிக்ரீஸ், அதாவது சக்சசிவ் அண்ட் டிக்ரீஸ், இந்த கான்செப்ட் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அப்ப இதை எப்படி எடுத்துக்கலாம்னா, அதாவது 1000 rupees 1000 மார்க் எடுத்திருக்காங்க, அதுல இருந்து 5% லெஸ் தென்னா கியூ எடுத்திருக்காங்க. கியூவை கம்பேர் பண்ணும்போது பிங்கிறவங்க 5 கம்மியா எடுத்திருக்காங்க அப்படின்னா, அப்ப 100ன்னு எடுத்தோம்னா 95ன்னு எடுத்துக்கலாமா? 95ஓட fraction எப்படி எழுதலாம்? 95னா எப்படி எழுதலாம்? 9 1/9. அப்ப 20 அப்படின்னு எழுதலாமா? 95ஓட fraction எப்படி எழுதலாம்னா 19/20 எழுதுறோம். ஓகேவா? 95%. தென் இன்னொன்னு என்னன்னா, Q got 20% more than the R. R கம்பேர் பண்ணும்போது Qங்கிறவங்க 20% என்னவா எடுத்திருக்காங்க? அதிகமா எடுத்திருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அதிகமா எடுத்திருக்காங்கன்னா அதை 120ன்னு சொல்லுவோமா? அப்ப 120%ஓட fraction என்ன எழுதுவோம்? 120னா இதோட fraction 6/5ன்னு எழுதலாமா? ஓகே, அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, 25% less than the S. S கம்பேர் பண்ணும்போது 25% Rன்றவங்க கம்மியா எடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்ப 25% கம்மியா எடுத்திருக்காங்க அப்படின்னா இது எப்படி எழுதலாம்? 75%ன்னு எழுதலாமா? 75%ஓட fraction என்ன? 3/4ன்னு எழுதலாமா? ஓகே, 3/4. தென் இன்னொன்னு என்ன கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் கம்பேர் பண்ணி Pங்கிறவங்க எவ்வளவு எடுத்திருக்காங்க? ஃபர்ஸ்ட் எவ்வளவு எடுத்திருக்காங்க அப்படின்னா 342 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? என்ன கேக்குறாங்க, எஸ்ன்ற பர்சன் லாஸ்டா எஸ்ன்ற பர்சன் எப்படி இருக்காங்கன்னா did what percentage of the, அதாவது எஸ்ன்றவங்க எவ்வளவு பர்சன்டேஜ் மொத்தத்துல இருந்து எடுத்திருக்காங்கன்னு கேக்குறாங்க. ஓகேவா? அப்ப இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணணும் அப்படின்னா இதோட பர்சன்டேஜ் தெரியும். இந்த பர்சன்டேஜ் தான் அந்த 342. ஓகேவா? அப்ப இதை கேன்சல் பண்ணலாமா? என்னன்னா இந்த 0க்கு இந்த 0 கட் பண்ணிடலாம். இந்த 2 இதையும் கேன்சல் பண்ணோம்னா 5 டைம்ஸ்னு கிடைக்கும். இந்த 5யும் இந்த 5யும் கேன்சல் பண்ணா 10ன்னு கிடைக்கும். அகைன் வேற என்ன கேன்சல் பண்ணலாம்? 5 டைம்ஸ்னு கிடைக்கும். இங்க 2 டைம்ஸ்னு கிடைக்கும். வேற ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா? ஓகே, இதையும் கேன்சல் பண்ணலாமா? 1 and 1 4ன்னு கிடைக்கும். ஓகே, வேற எதுவும் கேன்சல்? 3ஆல திரும்ப அகைன் கேன்சல் பண்ணலாமா? 3ஆல கேன்சல் பண்ணோம்னா இதுல 2 டைம்ஸ். ஓகே, அடுத்தது 3 3s are 9, 8 24. அகைன் இது இந்த 2க்கும் இந்த 2க்கும் கேன்சல் பண்ணலாமா? வேற 19 கேன்சல் பண்ணலாமா? 19ம் இதுல 2 டைம்ஸ்.
அப்போ 2 டைம்ஸ்ன்னு வருமா? அப்போ என்ன சொல்லியிருக்காங்க? 5% இருக்கு, இந்தாண்ட வந்து 5%. இது ரெண்டையும் மல்டிபிள் ஈக்குவல்ட்டுக்கு இந்தாண்ட வருமா? அப்போ 2 டிவைடட் பை 5ன்னு இருக்குமா? ஓகே, அப்போ எஸ்ன்றவங்க 2 டிவைடட் பை 5 அப்படின்னா நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க? எஸ்ன்றவங்க எடுத்த மார்க் தான் கேட்குறாங்க. அப்போ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 100%ங்கும் போது 100ஆல நம்ம என்ன பண்ணுவோம்? மல்டிபிள் பண்ணுவோம். ஏன்னா 100%ல இருந்து தான் நம்மள வாட் பர்சன்டேஜ்னு பர்சன்டேஜ் வேணும்னா 100ஆல மல்டிபிள் பண்ணுவோம். இதையும் கேன்சல் பண்ணோம்னா இது 2 டைம்ஸ், இது 2. ஓகே, அப்போ 2 × 4 40% தான் இதோட ஆன்சர். இந்த சம்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க மொத்த பாப்புலேஷன் அப்படிங்கிறது 3,74,000 சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதுல மேல் மட்டும் எவ்வளவு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தா 1,65,000 பேர் மேல் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் 21% பாப்புலேஷன் இஸ் லிட்ரேட். அப்ப கொடுத்திருக்க மக்கள் தொகையில படிச்சவங்களோட எண்ணிக்கை அப்படிங்கும் போது 21% சொல்லியிருக்காங்க. அப்ப மொத்தத்துல 21% மட்டும்தான் என்ன பண்ணிருக்காங்க? லிட்ரேட்ஸ் இருக்கிறாங்க. ஓகேவா? லிட்ரேட்ஸ். ஓகே, லிட்ரேட்ஸ் மீன்ஸ் படிச்சவங்க. அவங்க மட்டும் தான் என்ன பண்றாங்க? 21% மட்டும் தான் என்ன பண்ணிருக்காங்க? படிச்சவங்க இருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க? 40% மேல்ஸ் ஆர் லிட்ரேட். அதுல 40% தான் யாருன்னு சொல்லிருக்காங்க? மேல். அப்ப இதுல 40%ங்கிறவங்க மேல்னா ரிமைனிங் இருக்கிறவங்க தான் யாரு? 60% தானே ஃபீமேலா இருப்பாங்க. இது ஃபீமேல், இது மேல். ஓகேவா? தென் நம்மள என்ன क्वेश्चन கேக்குறாங்க? வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ஃபீமேல் லிட்ரேட். அப்ப இந்த ஃபீமேல் லிட்ரேட்ங்கிறவங்க எத்தனை பர்சன்டேஜா இருப்பாங்கங்கறத கேக்குறாங்க. ஓகேவா? இத பார்த்த உடனே நமக்கு இது 40, இது 60%ன்னு தெரியுது. ஆனா இங்க கொடுத்திருக்க மக்கள் தொகை எல்லாமே என்ன கொடுத்திருக்காங்க? எல்லாமே டோட்டல் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. டோட்டல்ல இருந்து லிட்ரேட்டா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்? ஸ்ப்ளிட் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாமா? அப்ப மொத்தம் 3,74,000த்துல நம்மளுக்கு யார் தேவை? 21%ங்கிறது தான் தேவை இல்லையா? அப்ப 21%ங்கும் போது இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ண, இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா நம்மளுக்கு அப்படி என்னன்னா 78,540ங்கிறது கிடைக்கும். இது என்னது? மொத்த 21%ஓட வேல்யூ. ஓகேவா? 21% என்னங்கிறது தெரிஞ்சிடும். இதை என்னவா எடுத்துக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல 100%ன்னு எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு கேட்கறது எல்லாமே என்னதான் கேட்கறாங்க? லிட்ரேட் கவுண்ட் மட்டும் தான் கேட்கறாங்க. ஸோ லிட்ரேட் மட்டும் வேணும் அப்படின்னா இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 100%ன்னு எடுத்துக்கலாமா? இதுலதான் மேல் எவ்வளவு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க? 40%ன்னு கேட்கறாங்க. இதுலதான் 60% யாரா இருப்பாங்க? ஃபீமேலா இருப்பாங்களா? இது அக்யூரேட்டா எத்தனை பர்சன்டேஜ் வருவாங்க? அப்ப இதுல 60% என்னன்னு கண்டுபிடிச்சிடலாமா? ஏன்னா 7, 8, 5, 4, 0ல 60 டிவைடட் பை 100ன்னு எழுது. இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கட் பண்ணலாம், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கட் பண்ணலாம். 60% இங்க இருக்காங்க. அப்ப இங்க மொத்தமா இருக்கிற மக்கள் தொகையில 6% பீப்புள் தான் யாரா இருப்பாங்க? ஃபீமேலா இருப்பாங்களா? அப்ப 6% தான் இதோட ஆன்சர். ஓகே, இந்த சம்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா the current population of your town is 12,800ங்கிறது. கரண்டா அந்த வில்லேஜ்ல இருக்கிற மக்கள் தொகை, டவுன்ல இருக்க மக்கள் தொகை எவ்வளவுன்னா 12,800. இன்க்ரீஸ் ஆகுதான். ஃபர்ஸ்ட் இயர் வந்து 25% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. அப்ப இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 25%ஓட ஃபிராக்ஷன் என்னவா எழுதுறா? 5/4ன்னு எழுதலாமா? அடுத்தது 35% அகைன் இன்க்ரீஸ் ஆகுது. ரெண்டாவது வருஷம் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது வருஷம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 35% எப்படி எழுதுனா? 7/20ன்னு எழுதலாமா? ஓகே, சக்சஸ். தேர்ட் இயர் டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க 5%. 5% டிக்ரீஸ் ஆகுதுன்னா அதை எப்படி எழுதலாம்? 95ன்னு எழுதுவோமா? இப்ப 95ஓட ஃபிராக்ஷன் என்னவா இருக்கும்? 19 டிவைடட் பை 20 அப்படின்னு எழுதலாமா? ஓகே, தென் என்ன கேக்குறாங்கன்னா வாட் இஸ் த டவுன் இன் த எண்ட் ஆஃப் த தேர்ட் இயர். அப்ப தேர்ட் இயர் எண்ட்ல அவங்களுக்கு எவ்வளவு மக்கள் தொகை மொத்தமா இருக்கும்னு கேக்குறாங்க. சோ இந்த 2 0 இந்த 2 0 கட் பண்ணிடலாம். இந்த 2க்கு இந்த 2 இந்த 2 2 4. அப்ப 4ஆல கட் பண்ணோம் அப்படின்னா 3 டைம்ஸ் அண்ட் இது 2 டைம்ஸ். அகைன் இதால கட் பண்ணோம் அப்படின்னா 8ன்னு கிடைக்கும். அப்ப இது 40 × 7 × 19 அப்படின்னு இருக்கும். இது எல்லாத்தையும் ஈக்குவல்ட்டுக்கு இந்த மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 25/0ன்னு கிடைக்கும். அப்ப இதோட தேர்ட் இயர் எண்ட்ல கரண்டா எவ்வளவு மக்கள் தொகை இருப்பாங்கன்னா 20,520ங்கிறது தான் இதோட ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.